பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நெகேமியா 3ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். இதில் நகரத்தின் மதில்களும் வாசல்களும் கட்டப்படுறதை குறித்து வாசிக்கிறோம். 1வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனானேயலின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமில் இந்த ஆட்டு வாசல் வழியாக தான் அவர் போகிறாரு. அது பக்கத்தில் தான் அந்த பெதஸ்தா குளம் இருக்குது. அடுத்து அதன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியன் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். 3ஆம் வசனம். மீன் வாசலை அசனாவின் குமாரன் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். 4வது வசனத்தில் அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெஷேஷாபேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுலாம் பழுது பார்த்து கட்டினான். சாதோக் பழுது பார்த்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் நாமும் நம்ம குடும்பத்தை, அருகில் இருக்கிற குடும்பங்களை நம்ம ஜபத்தில் நம்ம அவங்கள தாங்குறவங்களா பழுது பார்த்து நம்மளும் கெட்டுறவங்களா நம்ம காணப்படணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம கட்டுகிறவர்களாக காணப்படணும். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை யோய்தாவும் மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி கதவுகள் பூட்டுகள் தாழ்பால்களை போட்டார்கள். அடுத்து கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷனான கிபியோனியனும் யாதோனும் அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் கட்டுறாங்க அவங்க. அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தைலக்காரன் ஒருவன் அனனியா பழுது பார்த்து கட்டுறாங்க. இப்படியா தட்டாறு, நகை வேலை செய்கிறவங்க, தைலக்காரர், மருந்து மாத்திரை தயாரிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த தேவனுடைய பணிக்கென்று, இந்த பெரிய பணிக்கென்று அவங்க தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு. அவங்களையும் அவர் முன்குறிச்சிருக்கிறாரு. அந்த எருசலேமில் உள்ள அத்தனை ஜனங்களும் இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவராக பழுது பார்த்து கட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டுறாங்க. பெண்களும் சேர்ந்து இந்த பகுதியில் பழுது பார்த்து கட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினாங்க. கதவுகளும் பூட்டுகளும் அதுக்கு போடுறாங்க. குப்பை மேட்டல் வாசல் மட்டுமாக 1000 முழம் அவங்க கட்டுறாங்க. அலங்கத்தில் 1000 முழம் அவங்க கட்டுறாங்க. இப்படியாக பகுதி பகுதியாக பிரித்து அளந்து கட்டுறாங்க. அடுத்து குப்பை மேட்டு வாசலில் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டினா, நகரத்தின் குப்பைகளை வெளியே எடுத்து செல்வது போல் நம்மளும் நம்ம குப்பை என்கிற பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம்னா நமக்கு மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரு. இந்த குப்பை மேட்டு வாசல் அதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஊரணி வாசலை மிஸ்பாவின் பிரபுவின் மகன் சல்லும் பழுது பார்த்து கட்டுறான். மச்சுப்பாவி கதவு போட்டு தாழ்பால் போட்டு கட்டுறாரு. ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாம் குளத்து மதிலையும் தாவீது நகரத்திலேருந்து இறங்கி வருகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் அவங்க கட்டுறாங்க. சீலோவாம் குளம்னா இயேசு கிறிஸ்து பார்வையற்ற அவங்கள அந்த கண்களை சேற்றை உமிழ் நீரில் குலைத்து சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னது தான் நம்ம இந்த சீலோவாம் சம்பவத்தை இயேசுப்பா நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நம்ம வாழ வேண்டியது இருக்குது. 26வது வசனத்தில் ஓபேலில் குடியிருக்கிற நிதனிமேரை சேர்ந்த மனிதன் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு எதிர்ப்புறமான கொம்பைக்கு எதிரே இருக்கிற இடமட்டாக கட்டுகிறான். தண்ணீர் வாசல் நெகேமியா 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் வரும் நாட்களில் இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த தண்ணீர் வாசலுக்கு அருகே தான் எஸ்ரா ஒரு மேடையை அமைத்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் வாசிக்கிறாரு. குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். நாமும் நம்ம வீட்டுக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தையை சொல்லி, தேவனுடைய அன்பை சொல்லி நம்ம கட்டுறவர்களாக காணப்படணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோங்கிற வார்த்தையின்படி தேவன் நம்மளை நடத்துவாராக. பின்பு சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். கிழக்கு வாசலை காக்கிற செமையா பழுது பார்த்து கட்டுறாரு. அப்படியா 30ல் மெசுலாம் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். மளிகைக்காரரும் கோடியின் மேல் வீடு மட்டாக பழுது பார்த்து கட்டுறாங்க. தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனிமேரும் மளிகைக்காரரும் குடியிருக்க முதல் கோடியாக மேல் வீடு மட்டாக பழுது பார்த்து கட்டுறாங்க. 32வது வசனம். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கு நடுவே இருக்கிறதே தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டுறாங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானித்து
நம்ம அறிந்து நம்ம கட்ட வேண்டும். இந்த வசனத்தில் ஆட்டு வாசலில் தொடங்கி மிப்காத் என்னும் கோடியின் மேல் வீட்டுக்கு வரைக்கும் உள்ள அந்த ஆட்டு வாசல் வரைக்கும் அவங்க ஒவ்வொன்றா கட்டுறாங்க. எல்லா நடுத்தர மக்களும் இதில் இணைந்து நம்ம கட்டுறத பார்க்க முடியுது. 10 வாசல் இருக்குது. ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் என்னும் வாசல். நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு அருகில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் நிறைந்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். பள்ளத்தாக்கு என்பது துன்பங்கள், கஷ்டங்கள் நடுவே நடந்து வர்றவங்களுக்கு நம்மையும் அப்படி சில வேளையில் இயேசுப்பா நடத்தி சில பாடங்களை நம்ம கற்றுத் தருவார். நம்ம தாழ்மையான அனுபவத்துக்குள்ளே அவர் எடுத்து நம்மளை கூட்டி செல்வார். தண்ணீருங்கிறது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவைங்கிறத இயேசுப்பா காட்டுறாங்க. தண்ணீர் வாசல், குதிரை வாசல். இப்படியா நமக்கு தேவன் ஒவ்வொன்றிலையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்கு எடுத்து சொல்கிறவராக இருக்கார். இப்படியா தேவன் நம்ம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.